போ. இந்த காய் மட்டும் நம்ம பறிச்சு சாப்பிடலாம். அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. இது யாருமே நடாம காக்கா குருவி வெள்ளம் போட்டதுனால முளைச்சு வந்துருக்கு. ஆனால் இந்த மலையில நல்லா வளர்ந்துருக்கு. இது எந்த உரமுமே போடாம இவ்வளோ பெருசாக படர்ந்துருக்கு. எந்த உரமும் போடாம யாருமே பராமரிக்காம இவ்வளோ பெரிய 2 காய் விட்டுருக்கு. நிறைய பூவெல்லாம் இருக்கு. சின்ன சின்ன காய் வருது. இப்போதான் 2 காய் தான் பெருசா இருக்கு. இவ்வளோ பெருசா பறந்துருச்சு பாருங்க. ஒரு செடி தான் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. சாப்பிடலாம். நல்லா உள்ள செவத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். கலர் தான் கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு உரமும் போடாமல் காட்டில் சும்மா வந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டா இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.